ஓம் நம சிவாய. முருகன் சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க நான் இருக்கிற வேலை செய்கிற இடத்துலையே நீ தங்கிக்கலாமான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு வீடு எனக்கு பார்த்துட்டாங்க. சரி, அதுக்காக தேவையான ஜாமான்லாம் எடுத்துகிட்டு என்னை வர சொல்லிட்டாங்க. அப்போ நான் கேட்டப்போ முருகனோட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வரட்டோமா? வேண்டாம், வீட்டிலேருந்து ஒரு நல்ல விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க. நானும் எனக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலைல பொழுது விடிஞ்சால் பஸ் ஏறணும். நான் ஊருக்கு பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு கனவு. பார்த்திங்கன்னா ஒரு குழந்த என்னை கையை பிடிச்சி இழுத்து, அம்மா எங்கம்மா என்னை விட்டுட்டு போகிறேன்னுச்சு. எனக்கா துடிச்சு பிடிச்சி இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் அதோடையே நானும் கிளம்பி வந்துட்டேன். என்னடான்ட்டு மனசில் ஒரு கவலை வந்துச்சு. சாமி ஃபோட்டோ பேசாமல் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், வீட்டில் 2 ஃபோட்டோ இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எந்த வீட்டுக்கு குடி போகிறனோ அந்த வீட்டுக்கு கதவை திறந்தோன்னே எனக்கு ஒரு காட்சி கொடுத்தாரு பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், தெய்வத்தை நோக்கி நம்ம ஒரு அடி வச்சோம்னா தெய்வம் நம்மளை நோக்கி 16 அடி இல்லைங்க, 32 அடி வைப்பாங்கங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். கடவுளை நம்பினா